ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 6ஆம் மாதம் இந்த நாளிலே இதோ பிறந்து உள்ளது. இதோ முதல் நாள், தொடக்க நாள் நமக்கு முன்னால் உதயமாய் நிற்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை ஆண்டவர், ஆண்டவராகிய கடவுள் நம் ஒவ்வொருவரையும் இந்த மாதம் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும், இரட்டிப்பான சமாதானத்தையும், இரட்டிப்பான மகிழ்ச்சியையும், இரட்டிப்பான வெற்றியையும் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். நான் உன்னை பெருங்குடியாய் பெருக செய்து, நான் உன்னை பெருங்குடியாய் பெருக செய்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்போது ஒன்றை பார்த்து என்ன சொல்கிறார்? நாம் ஒவ்வொருவரை பார்த்து என்ன பேசுகிறார்? அவருடைய பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை பெரும் கொடியாய் பெருக செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் பேசுகிறார். வேதத்தின் அடிப்படையாக ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளில் 1ஆம் தேதியிலே நம்மை பார்த்து ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார். ஒரு மனிதன் அல்ல நம்மோடு பேசுகிறது, ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கடவுள் நம் ஒவ்வொருவரோடு பேசுகிறார். இந்த 1ஆம் தேதியிலே மகிமை மக்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை பெரும் கொடியாய் பெருக செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை பெருங்கொடியாக பெருக செய்வோம். ஹல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம்? குறைவான ஆசீர்வாதங்கள் இருக்கிறோம். நம்முடைய கண்ணுக்கு ஒரு எல்கை தெரிகிறது, நம்முடைய கண்ணுக்கு ஒரு வாதல் மட்டும் தெரிகிறது. ஆனால் கடவுள் நமக்கு இன்று சொல்லுகிறார், உனக்கென நாம் அநேக திறந்த வாதலை தருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு முன்னால் அடைப்பட்டு இருக்கிற வாதலை நாம் திறந்து விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு ஒரு ஏழ்கை மட்டும் அல்ல, அநேக ஏழ்கைகளை தருவோம். ஹல்லேலூயா. உன் சம்பத்து ஏழ்கைகளை விரிவுபடுத்துவோம். ஹல்லேலூயா. உன் வேலைகளை நாம் ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. உன் படகு வள்ளங்களிலே இந்நாள் வரை நீ கண்டதை காட்டிலும் அதிக ஆசீரை தருவோம். ஹல்லேலூயா. உன் வியாபாரத்திலே, நீ கையிட்டு செய்கிற வேலைகளிலே, உன் உழைப்பிலே நாம் பெருக செய்வோம். ஹல்லேலூயா. பெருங்குடியாக 1-2 ஆசீர்வாதம் அல்ல, பெரும் செல்வமாக, பெருங்குடியாக, செல்ல முடியாத அற்புதங்களாக இன்று நாம் நிரப்புவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உங்களை பெருங்குடியாய் பெருக செய்து, உன்னையும் ஆசீர்வதித்து உன் பெயரையும் மேன்மைப்படுத்துவோம். உன்னை நாம் ஆசீர்வதித்து பெருங்குடியாய் உன்னை பெருக செய்கிற மட்டும் அல்ல, ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் நிமித்தம் உன் பெயரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழைகளின் பேர் மகிமை அடைவதில்லை, தனவானுடைய பேர் எல்லாரும் பேசிக்கொள்வார்கள். அவர்கள் தனவான் என்று சொல்வார்கள், அவர்கள் பேரை மகிமையோடு பேசுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நிலையிலும் உன் பேரை நாம் பெருமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உன் பேரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதித்து அவருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் பேரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நாம் கையிட்டு செய்கிற வேலைகளிலே நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவா. நாம் படிக்கிற பாடங்களிலே, கல்வி அறிவிலே அதிகமான ஞானத்தை தந்து ஸ்கூலிலேயும் காலேஜிலேயும் நாம் பேரை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்வு மேலவன காயத்தமாக்கி நல்ல கம்பெனியில் உன்னை கொண்டு சென்று அந்த கம்பெனியில் இருக்கிறவர்களை காட்டிலும் உன் பேரை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏனெனில் அவருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. பெருங்கடியாய் உன்னை பெருக செய்வோம் என்று வாக்குத்தத்தம் உனக்குள் இருக்கிறது. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன்னுடைய படகின் பேரு, உன்னுடைய வள்ளத்தின் பேரு, உன்னுடைய பேரை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அநேகர் உன்னை கண்டு ஏளனமாய் சிரிக்கிறார்கள், ஏளனமாய் பார்க்கிறார்கள். இனி வரக்கூடிய நாளில் அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் இன்னிலிருந்து உன்னை மகிமைப்படுத்துவா. நீ விசுவாசிப்பாயாக, அந்த மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம் பேரை கர்த்தர் மகிமைப்படுத்துவா. நம் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பாய். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்பாய். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆவிக்குரிய பாதையில் அதிகமாய் இருக்கிறது, வரங்களோடு இருக்கிறது, தாளந்து கனிகளோடு இருக்கிறது, தெய்வீகம் இருக்கிறது, இறைச்சாயல் பரிசுத்தம் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் ஆசீர்வாதம் மட்டும் அல்ல, ஆன்மீகத்திலே ஆவிக்குரிய நிலையிலோ உனக்கு ஆசீர் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய நிலையிலும் உலகத்துக்குரிய நிலையிலும் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளின் ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்க்கையில் பெருங்கொடியாக, பெருங்கூட்டமாக ஆண்டவர் பெருக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் 5 வகையான வாக்குத்தத்தங்களை நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த 6ஆம் மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு மறுபடியும் பேசுகிறார். இது 6ஆம் மாதம் முடி பெறும்போது ஆண்டின் பகுதி நிலை முடி பெறுகிறது. இந்த மாதம் நம்மை விட்டு தாண்டும் போது, இந்த மாதம் நம்மில் முடி பெறும்போது நாம் பெரும் கூட்டமாக, நாம் அதிகமாக அதிகமாக அதிக நன்மைகளையும் ஆசீரையும் நாம் பெற்றுக்கள் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். நாம் உனக்கு துணையாய் இருப்போம், உன்னை ஆசீர்வதிப்போம். ஏனென்றால் உன் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி அந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். மறுபடியும் கடவுள் நம்மோடு பேசுகிறார். ஆசீர்வதித்த பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு துணையாய் இருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனெனில் ஆசீர்வாதங்களை அழகையானவர் பறித்து விடும்படியாய் கடந்து வருவார் என்பது அவர் அறிந்தபடினாலே நாம் உலகத்தோடு பாவ நிலையோடு சிற்றின்பத்தோடு தீமையோடு கடந்து செல்ல அழகையானவர் நமக்கு வழி வைப்பார் என்ற நிலையிலே எந்த தீங்கும் வராதபடி, எந்த பொல்லாப்பு நமக்கு நேரிடாதபடி ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு துணையாய் இருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தில் இந்த ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வாதத்தின் ஒளி பிரசனத்தையும் வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு துணையாய் இருப்போம். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் துணையாய் இருந்து உன்னை ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு முன்னோர்களுக்கு சொன்னபடியே உன்னை உன் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் உங்களுக்கு தருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெருங்கடியாக ஆசீர்வதிக்கிறார். நம் ஆசீர்வாத எல்கைகளை விருப்படுத்துகிறார். நம் சம்பத்துகளை ஆசீர்வதிக்கிறார். நம் கண்ணுக்கு தெரியாததை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் உனக்கு சொல்லுகிறது, நீ ஆண்டவர் அறிந்த நாளிலிருந்து பலவிதமான தரிசனங்களும் பலவிதமான தீர்க்க தரிசனங்களும் வார்த்தைகளும் வசனங்களும் வாக்கு தத்தங்களும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் நிறைவேற்றுவோம். ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதெல்லாம் செய்வோம், சொல்லி முடித்ததெல்லாம் உனக்கு கொண்டு வருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் நமக்கு உனக்கு துணையாய் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு துணையாய் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? இந்த மாதம் அநேக தேவைகள் இருக்கிறது. எனக்கு கடன் நெருக்கடி இருக்கிறது. என் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். என்ன செய்வேன் என்று நினைக்கிறாயோ? இல்லை, நீ கடன் வாங்கி தேவைகளை செய்தாயோ? நீ நம்பி வந்த ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், உன்னை நாம் ஆசீர்வதிப்போம். விசுவாசிப்பாயாக, நீ அவருடைய குடும்பமாயிருப்பாயாக. இன்று கடவுள் உனக்கு சொல்லுகிறது, அவர் செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானமும் பூமியையும் அனைத்தும் அழிந்து போகும், ஆனா கடவுள் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அது பலனானது. ஹல்லேலூயா. அது யாராலும் நீக்கப்படவோ, அது யாராலும் குறைக்கப்படவோ, அது யாராலும் பெருக வைக்கவோ அழிக்கவோ முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் என்பது, வேதத்தின் வார்த்தை என்பது உன்னை வாழ வைக்கக்கூடியது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்வார். இப்போதே உனக்கு செய்வார். இந்நாளே உனக்கு வெளிப்படுத்துவார். ஏனெனில் ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னை மட்டுமல்ல, உன் பிள்ளைகள் சந்ததிகளை ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சிப்பை கொடுப்போம், தெய்வீகத்தை கொடுப்போம், இறை சாயலை கொடுப்போம். அதன் மூலமாக பெருங்குடியாக ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை வாசிப்போம். ஆண்டவர் உனக்கு ஆசீர்வதித்து காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர்
அவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நாம் கைவிடவே மாட்டோம் என்று சொல்கிறார் ஆண்டவர். உனக்கு நான் துணையா இருந்து உன்னை நாம் ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. மறுபடி கடவுள் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் உனக்கு வெளிப்படுகிறது. உன்னை கடவுள் ஆசீர்வதித்து எல்லா கேடுகளிலிருந்தும் தீங்கிலிருந்தும் அழிவு நாசத்திலிருந்தும் உன்னை காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார். ஆசீர்வாதத்தை எந்த தீங்கும் பறிக்காதபடி ஆண்டவர் நமக்கு பலனா இருப்பார். அவர் நமக்கு துணையா இருப்பார். மறுபடி கடவுள் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா. யார் உன்னை காப்பாற்ற வேண்டும்? இந்த வேதத்தின் வசனம், விசுவாசம் உன்னை காப்பாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம், இது என்னுடைய வாழ்க்கை நிறைவேறும், இது என்னுடைய வாழ்க்கை நடக்கும் என்று விசுவாசம் மறுபடி உன்னை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு தம்முடைய திருமுகத்தை காண்பித்து உன்மேல் இரக்கமாய் இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திருமுகத்தை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய வழியை உனக்கு காட்டுவாராக. ஹல்லேலூயா. உனக்கு காட்டு அவருடைய இரக்கம் உன்னை நடத்துவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலே நமக்கு இரக்கம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடவுள் இரக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அவருடைய முகத்தை அவர் நமக்கு காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை கடவுள் ஆசீர்வதித்து இந்த ஆசீர்வாதங்களை பெருங்கொடியாக உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு நான் துணையாக இருப்பேன் என்று சொல்லுகிற இந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக அவரை வேதனைப்படுத்த அல்ல, அவருடைய முகம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உழைப்பிலே, நம்மிலே மறைந்து போகிறது கல்ல. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் நம்மை கட்டி காக்க வேண்டும். ஆசீர்வாதத்தினாலே அகங்காரமும் ஆணவங்களும் பெருமைகளும் பாவங்களும் செய்வது கல்ல. ஆண்டவரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தில் என்ன இருக்க வேண்டும்? தெய்வ பயம் இருக்க வேண்டும். உன் ஆசீர்வாதத்தில் என்ன இருக்க வேண்டும்? இறை பயமும் இறை பக்தியும் ஜெபமும் உபவாசமும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது அவர் உன்னை ஆசீர்வதித்து கொண்டு நீ ஜெபிக்கிற நேரங்களில் எல்லாம் அவருடைய முகத்தை உனக்கு காட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வேண்டுதலுக்கு பதில் தருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் உன்னோடு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய திருமுகத்தை உனக்கு காட்டி அவருடைய இரக்கத்தை உனக்கு வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஜெபங்களை குறைக்கிறதுக்கல்ல, ஆசீர்வாத நிமித்தம் ஆண்டவரை விட்டு விலகி போவதுக்கல்ல. ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், அவருடைய திருமுகம் எப்போது உனக்கு வெளிப்பட வேண்டும், அவருடைய இரக்கம் எப்போது உன்னை தேடி வர வேண்டும். ஹல்லேலூயா. தம் திருமுகத்தை திருப்பி உனக்கு சமாதானம் அருள்வாராக என்பதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திருமுகத்தை உன்மேல் கடவுள் திருப்பி உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா. கடவுள் ஆசீர்வாதத்தில் நமக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும், நமக்கு நேர்மை இருக்க வேண்டும், நமக்கு உண்மை இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. திருப்தி இருக்க வேண்டும், மன நிறைவு நம்மளுடைய
இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் பார்வையில் உண்மையும் நேர்மை உள்ள தேவ பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா, அவருடைய திருமுகத்தை உன்மேல் அவர் எப்போது திருப்ப வேண்டும், அவருடைய முகம் எப்போது ஒன்றில் இருக்க வேண்டும், அப்போது நீ சமாதானம் அடைவாய். ஹல்லேலூயா. கடவுள் தருகிற ஆசீர்வாதங்களில் ஆனந்தம் இருக்கும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி உனக்கு இருக்கும். ஹல்லேலூயா. சமாதானம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, பெருங்குடியாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், பெருங்கூட்டமாக உன்னை உயர்த்த போகிறார். அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இருக்க வேண்டும்? அவர் துணையாய் உனக்கு இருக்க வேண்டும். அவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அவருடைய முகத்தை நீ பார்க்க வேண்டும், அவருடைய இரக்கம் உனக்கு இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார், அவருடைய இரக்கத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். நீ வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம், நீ அவருக்கு நன்றி செல்லும் போதெல்லாம் அவருடைய திருமுகத்தை நீ காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி அவர்கள் இஸ்ராயேல் மக்கள் மீது நம்முடைய பெயரை கூறி வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசீர் அளிப்போம் என்றருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இஸ்ராயேல் ஆண்டவரை நோக்கி அவருடைய பெயரை சொல்லி வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் நம் மக்களுக்கு நாம் ஆசீர் அளிப்போம். ஹல்லேலூயா. மகிமையின் ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களை காப்பாற்றும். ஹல்லேலூயா. எங்களை விடுவியோ, எங்கள் மன்னாட்டுகளுக்கு நீ பதில் கொடும். ஹல்லேலூயா. நீ அவருடைய அன்பு பேரை நீ எடுத்து பறைசாற்றும் போது, நீ ஜபத்தில் சொல்லும் போது, நீ கூப்பிடும் போது ஆண்டவர் உனக்கு பதில் தருகிறார். ஹல்லேலூயா. நீ வேண்டும் போதெல்லாம் மகிமை கடவுளே என்று வேண்டும் போதெல்லாம், ஜீவனுள்ள ஆண்டவரே என்று வேண்டும் போதெல்லாம், இஸ்ராயேலின் ஆண்டவரே என்று நீ அவருக்கு பேர் சொல்லு. நீ வேண்டும் போதெல்லாம் உன் வேண்டுதலை விண்ணப்பத்தையோ ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்றுக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு ஆசீர் அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர் அளித்து உன்னை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காப்பாற்றுகிறேன், காப்பாற்றுகிறேன் என்று மறுபடியோ உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஏனெனில் உனக்கு எதிர்ப்புகள் இருக்கிறது, மந்திரவாத சூரியங்கள் இருக்கிறது, சத்ருவானவன் உன்னிலே பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். பல இருளுகள், பள்ளத்தாக்குகள், வேதனைகள், விழி சாபங்கள், தீ நாவுகள் உன்னை தேடி வருகிறது. ஆதலால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க கூடியதிலும் உன்னோடு இன்று பேசுகிறார். உன்னை காப்பாற்றுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். நீ எவ்விடம் போனாலும் உனக்கு நாம் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வோம். மேலும் நாம் உனக்கு சொல்லியதையெல்லாம் நிறைவேற்று மட்டும் உன்னை கைவிட மாட்டோம் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எவ்விடம் போனாலோ உனக்கு நான் காவலா இருப்பேன். ஹல்லேலூயா. உனக்கு நான் காவலா இருந்து, ஹல்லேலூயா. நீ எவ்விடத்தில் போனாலோ ஆண்டவர் உனக்கு காவலா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய தூதர்கள் அவனுக்கு காவலா அனுப்புவார். ஹல்லேலூயா. அவருடைய கரம் உனக்கு காவலா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னையும் உன்னுடைய மனைவியையும் உன் பிள்ளைகளையும் உன் உறவிடத்தையும் உன் சம்பத்தையும் உன் உழைப்பையும்
உன்னையும் ஆண்டவர் காவல் காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கடவுள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் காத்துக் கொள்வார். உன்னுடைய சம்பத்துக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் வரவிடத்துக்கும் உன் ஊழிய பாதைக்கும் அவரே காவல்காரர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரும் உன்னை நெருங்குவதில்லை, யாரும் உன்னை தீண்டுவதில்லை, யாரும் உன்னை கொன்று விடுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு பலவிதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை தருகிறார். உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய உழைப்பின் பலனையும் உன் ஐஸ்வர்யத்தையும் உன் சம்பத்தையும் உன் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் அவருடைய தூதர்களாலே காவல் காக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, ஆண்டவர் இன்று நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிறார். ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு என்று பேசுகிறார். நாமே காவல் காப்போம். ஹல்லேலூயா. இந்த நாட்டுக்கு திரும்பி வர செய்வோம். ஹல்லேலூயா. எந்த நாட்டுக்கு நீ செய்த பாவத்தினாலே, நீ செய்த அக்கிரமத்தினாலே, நீ செய்த அநியாயத்தினாலே, நீ ஆண்டவரை விட்டு போன குற்றங்களினாலே உனக்கு தரப்பட்ட தண்டனைகளோ, உனக்கு தரப்பட்ட அழிவுகளோ, உனக்கு தரப்பட்ட வேதனைகளையும் எகிப்து நாட்டிலிருந்து சொந்த நாட்டிலே, ஆசீர்வாதத்தின் நாட்டிலே, சீனா மலையிலே உன்னை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. 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 ஆசீர்வாத நாடே உனக்கு அவர் திறந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. கானா நாட்டே உனக்கு ஆண்டவர் திறந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. சீனா மலையிலே உன்னை ஆண்டவர் ஏற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உனக்கு நான் சொன்னபடினாலே, உனக்கு நான் வாக்கு தத்தங்கள் சொன்னபடினாலே, உன்னோடு நான் பேசியபடினாலே, உனக்கு தீர்க்கதரிசனமாய் சொன்னபடினாலே அதை செய்யும் மட்டும், அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க மட்டும், நீ அதை பெற்றுக் கொள்ளும் மட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் என் மகனே, என் மகளே, விசுவாசத்தை இழந்து போகாதே, விசுவாசத்தை இழந்து போகாதே. நீ நம்மை விட்டு போகாதே, இந்த மலையை விட்டு சருகி போகாதே. நான் உனக்கு சொன்னதே நான் உனக்கு செய்வேன். ஹல்லேலூயா. அதை நான் செய்யும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கு அற்புதம் அடையாளங்களை காட்டு நான் நாவலா இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் குற்றங்களை மன்னிக்க, தடைகளை மாற்ற நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, 6ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தம் நம்மை ஆசீர்வதிக்கிற மாதம், வெற்றியின் மாதம், பெருங்குடியாய் நம்மை பெருக வைக்கிற மாதம், அற்புத அடையாளங்களே ஆண்டவர் நம்மை காண செய்கிற மாதம். ஹல்லேலூயா. மகிமையின் மாதம், ஆமே பிரசன்னத்தின் மாதம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம போக்கிலும் வரத்திலும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பா. வழி சாலைகளிலே நம் தூதர்களே, ஆண்டவருடைய தூதர்களே, அவருடைய தூதர்களே கொண்டு நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. இரவு நேரங்களிலே நாம் தூங்கினாலோ, நாம் உறவிடத்தை கள்ளர்கள் நெருங்காத பெண், கடிய வாதைகள் அணுகாத பெண், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு துணையா இருந்து தூதர்களாலே காவல் காக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதம் அவருடைய தூதர்கள் நம் உறவிடத்தை பாதுகாக்கிற, காவல் காக்கிற, நம் சம்பத்தை, நம் ஆசீர்வாதங்களை காவல் காக்கிற
மாதம். ஹல்லேலூயா. நமக்கு அவர் பலனாகவும், நமக்கு அவர் திடனாகவும், நமக்கு அவர் பலனாகவும் திடனாகவும் உதவியாக இருக்கிற மாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, நம்முடைய எல்லா வேண்டுதலுக்கு பதில் தருகிற மாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கேட்கிறதுக்கு அதிகமாக ஆசீர்வாதங்கள் உன்னதத்திலிருந்து இறங்கிற மாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு சொன்னபடினால் இந்த ஆண்டு அநேக வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு சொன்னபடினாலே அதை செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. அதை செய்யும் மட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தை உறுதிப்படுத்த அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தை பலப்படுத்த, நம்மை சிறப்படுத்த அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, praise the Lord, praise the Lord, glory to Lord, glory to Lord, glory, 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 glory to Lord, glory to power, glory to power, glory to power, glory, glory to Lord, glory to Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம், 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 கனப்படுத்துகிறோம். அற்புத அடையாளங்கள் வெளிப்படுவதாக, அற்புத வல்லமை வெளிப்படுவதாக, வாக்குத்தத்தத்தின் வல்லமை மக்களுக்கு நிறைவேறுவதாக, உச்சிடும் வல்லமை, உச்சிடும் வல்லமை, ஆமே, அற்புதத்தின் வல்லமை, அற்புத அடையாளத்தின் வல்லமை எல்லாரிலும் பாய்வதாக, ஊற்றப்படுவதாக, வான திறக்கப்பட்டு வல்லமை நாக்கினே எல்லாரிலும் பாய்ந்து நிற்கட்டும், வல்லமை நாக்கினே எல்லாரிலும் இறங்கி நிற்கட்டும், வல்லமை நாக்கினே எல்லாரிலும் நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக, அபிஷேகம் நிரப்பப்படுவதாக, ஆசீர்வாத அபிஷேகம் நிரப்பப்படுவதாக. Glory to Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, glory, glory, glory to Jesus, amen. ஆசீர்வதிங்க லா மக்களை, ஆசீர்வதிங்க லா மக்களை, ஆசீர்வதிங்க. ஆமென், 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 ஆமென். ஆசீர்வதிங்க. ரெட்டிப்பான, ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எல்லா மக்களிலும் ஊற்றப்படுவதாக, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. தடைகளை உடைக்கிற வல்லமை, தடை கட்டுகளை உடைக்கிற வல்லமை, தடை கட்டுகளை உடைக்கிற வல்லமை, ஆமே, ஊற்றப்படுவதாக. எல்லா தடைகள் வெளியேறட்டு, எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டு. மந்திரவாத கட்டுகள், மந்திரவாத கட்டுகள், அசுத்தாவி தொல்லைகள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற பொருளாதார தடைகள், சூரியங்கள், விண்சூரிய தடைகள், மந்திரவாத தடைகள், அசுத்தாவி தொல்லைகள் எல்லாம் வெளியேறுவதாக, இல்லங்களை விட்டு வெளியேறுவதாக, குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக, தடைகள் வெளியேறுவதாக. ஏதோ ஒரு நிலையிலே பலவித தடைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, எல்லாவற்றை உடைத்து விடுகிற வல்லமை, இரும்பு கதவுகளை உடைக்கிற வல்லமை, இரும்பு தாப்பாளங்களை அழித்து விடுகிற வல்லமை, சத்துருவுகளை உடைக்கிற வல்லமை எல்லாரிலும் பாய்வதாக, எல்லாரிலும் பாய்வதாக, எல்லாரிலும் ஊற்றப்படுவதாக, அற்புத வல்லமை பாய்வதாக. சத்ரு 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 நீ பாபா பாரா 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 பாதா பாலா பாலா. Glory to Lord, glory to Lord, glory to Lord, praise the Lord, praise the Lord, glory to Lord. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலை வாய்ப்புகளுக்கு ஜெபிக்கிறேன். படித்து முடித்து வேலைக்கு செல்ல முடியவில்லை, எந்த இந்தியரும் வருவதில்லை. இயேசு நாமத்திலே உடைவதாக, தடைகள் உடைவதாக, இயேசு நாமத்தில் உடைவதாக, வேலை தடைகள் உடைவதாக.
ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா இல்லத்தில் அக்கறையை போடுங்க. வறுமை, வேதனை, கண்ணீர், பரிச்சை, நெருக்கம், விளப்படி, போராட்டம் இல்லத்தை விட்டு வெளியேறுவதாக. இல்லத்தில் சமாதானம் இருப்பதாக, சமாதானம் தங்குவதாக. ஆமே ஆமே. ரட்சிப்பு உண்டாவதாக, இல்லத்தில் தெய்வீகம் உண்டாவதாக, தெய்வ அருள் இருப்பதாக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலை உயர்வை கொடுங்க ஆண்டவரே. சம்பள உயர்வை கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கண்ணீரோடு செபிக்கிறார்களோ, சம்பள குறைவுக்காக குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லை, அச்சப்படுகிறார்களோ, நடுங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, பெருக்கூட்டமாக ஆசீர்வதிங்க. சுகமளிக்கு வல்லமே எல்லாரிலும் பாய்வதாக. சுகமளிக்கு வல்லமே எல்லாரிலும் பாய்வதாக. ரெட்டிப்பாக இறங்குவதாக. வியாதி தொல்லைகள் வெளியேறுவதாக. மரண மாத்திரைகள் நீங்கி போவதாக. மரண பயம் வெளியேறுவதாக. இயேசு வல்லமை, இயேசு வல்லமை, இயேசு வல்லமை. வியாதிகளை உடைக்கிற வல்லமை, வியாதியை நீக்கிற வல்லமை, வியாதிகளை உடைக்கிற வல்லமை இயேசு நாமத்திலே வெளியேறுவாயாக. நன்றி ஆண்டவருக்கு, நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா மக்களை ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.